அனைவருக்கும் வணக்கம். கற்போம் வாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு நன்னூல் எழுத்ததிகாரத்தில் எழுத்தியலில் இருந்து இடைநிலை எழுத்துக்கள் பற்றி பார்க்க போகிறோம். இடைநிலை எழுத்துக்கள் அப்படிங்கிறது மொழியோட நடுவில் ஒரு எழுத்து மற்றொரு எழுத்துடன் சேர்ந்து நிற்பது தான் இடைநிலை மயக்கம். அதாவது ஒரு சொல் இருக்கு இல்லையா, அந்த சொல்லோட நடுவில் ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக மற்றொரு எழுத்து கூட சேர்ந்து ஏற்படுற மயக்கம் தான் இடைநிலை மயக்கம்னு சொல்லியிருக்காங்க. மொழியின் நடுவில் ஓர் எழுத்து மற்றொரு எழுத்துடன் சேர்ந்து நிற்பதே இடைநிலை மயக்கம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, சேர்ந்திருத்தல், அடுத்திருத்தல், மயக்கம், கூட்டம் என்பன இது எல்லாமே ஒரு பொருளில் வரும். சேர்ந்திருத்தல், அடுத்திருத்தல், மயக்கம், கூட்டம் என்பன ஒரு பொருளென. அது எப்படி வரும் அப்படின்னா, உயிருடன் சேர்ந்து நிற்றல் இல்லை. உயிரெழுத்து உயிரெழுத்து கூடயே சேர்ந்து நிற்காது. அடுத்தது உயிரும் மெய்யும் சேர்ந்து நிற்றலுக்கு வரையறை இல்லை. இக்கு கூட்டலா கா அப்படின்னு சேர்ந்து நிற்கிறதுக்கு வரையறை இல்லை. மெய்யுடன் மெய் மயங்கும் மயக்கமே இடைநிலை மயக்கம். மெய்யெழுத்து கூட மெய்யெழுத்து மயங்கிறது தான் இடைநிலை மயக்கம். உயிரெழுத்து கூட உயிரெழுத்து சேர்ந்து நிற்காது. அதுவே உயிரும் மெய்யும் சேர்ந்து நின்றுச்சுன்னா அங்கே வரையறை இல்லை. மெய்யெழுத்து கூட மெய்யெழுத்து மயங்கிறது தான் இடைநிலை மயக்கம்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடைநிலை மயக்கம் அப்படிங்கிறது உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம் என இரண்டு வகைப்படும். உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம் என இரண்டு வகைப்படும். மெய்மயக்கம் பற்றி 110வது நூற்பா. கா சா தா ப ஒலித்த ஈரேழன் கூட்டம் மெய்மயக்கு உடல்நிலை ராலா ஒலித்து ஈரெட்டு ஆகும். இருபான் மயக்கும் மொழி இடை மேவும் உயிர்மெய் மயக்கு அளவு இன்றே. அதாவது மெய்மயக்கு அப்படின்னா காசா தாப்பா இந்த 4 வச்சுட்டு மீதி இருக்க 14 எழுத்தும். உடல்நிலை அப்படிங்கிறது ராலா 2ஐயும் ஒலித்துட்டு ஈரெட்டு 16. இது உடல்நிலை மெய்மயக்கு. இருபான் மயக்கும் மொழி இடை மேவும் இந்த 2 மயக்கமும் மொழி இடையில் வரும். உயிர்மெய் மயக்கு அளவு இன்றே. உயிர்மெய் மயக்கத்துக்கு அந்த அளவு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் காசா தாப்பா என்னும் 4 அல்லாத 14 மெய்களும் மற்ற மெய்யெழுத்துக்களுடன் கூடும் கூட்டம் வேற்றுநிலை மெய்மயக்கம். ராலா அல்லாத 16 மெய்களும் தம்முடன் கூடும் கூட்டம் உடல்நிலை மெய்மயக்கம். இவ்விரு வகை மயக்கமும் ஒரு மொழி இடையிலும் தொடர்மொழி இடையிலும் வரும். ஒரு மொழியிலையோ இல்லை தொடர்மொழியிலையோ வரும். உயிரும் மெய்யும் மாறி மயங்கும் மயக்கத்திற்கு வரையறை இல்லை. வேண்டியவாறே மயங்கம் சொல்லியிருக்காங்க. தம்மோடு தாம் மயங்குவன அப்படின்னா காசா தாப்பா இந்த 4 தம்மோடு தான் மயங்கும். தம்மோடு பிற மயங்குவன அப்படின்னா ராலா. தம்மோடு பிற மயங்குவன அப்படின்னா ராலா. தம்மோடு தாம் மயங்குவது காசா தாப்பா. சுக்கு கச்சி 10 பக்கத்தில் பார்த்தோன்னா அதே எழுத்து சேம் வந்திருக்கு. ஆனால் தம்மோடு பிற எழுத்து தான் வரும். தன்னோட எழுத்தே வராதது அப்படின்னா ராலா. சேர்தல் வாழ்தல். தம்மோடு தாமும் பிறவும் மயங்குவன. நம்ம பார்த்த 6 தவிர மீதி எல்லாமே தம்மோடு தாமும் பிறவும் மயங்குவன. ஞா டா நா நா மா யா லா வா லா ரானா இதெல்லாம் தம்மோடு தாமும் பிறவும் மயங்குவன. இதற்கான சிறப்பு விதிகள் பார்க்க போகிறோம். 111வது நூற்பா. ஞாமுன் கவ்வாம் வாமுன் எவ்வே. ஞாமுன் கவ்வாம் வாமுன் எவ்வே. அதாவது ஞாக்கு முன்னாடி கா மயங்கும், வாக்கு முன்னாடி யா மயங்கும். அதான் கங்கன் தெவ்யாது. காங்கிற எழுத்துக்கு முன்னாடி கா மயங்கும், வாக்கு முன்னாடி யா மயங்கும். 112வது நூற்பா. ஞாமுன் தம்மினம் யகரமொடு ஆகும். ஞகர நகர மெய்களின் முன் அவற்றிற்கு இனமான சகரமும் தகரமும் கூட யகரமும் மயங்கும். என்ன கொடுத்துருக்காங்க நூற்பால? ஞாமுன் தம்மினம் யகரமொடு மயங்கும். நானாக்க அதோட இணை எழுத்துக்களும் அது மட்டும் இல்லாமல் யகரமும் மயங்கும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஞாவோட நகரம் சகரம். ஞாக்கு சாவும் நாக்கு தாவும் இணை எழுத்துக்கள் அது 2 மயங்கும், கூட யகரமும் மயங்கும். எடுத்துக்காட்டு பஞ்சு பந்து உறிஞ்சாது பொருஞ்சாது. 113வது நூற்பா. டா ரா முன் கா சாப்பா மெய்யுடன் மயங்கும்.
டாரா இந்த 2 எழுத்துக்கு முன்னாடியும் கா சா பா அப்படிங்கிற 3 எழுத்துக்களும் மயங்கும். டாரார் என்ற 2 எழுத்துக்களுக்கு முன்னாடி கா சா பா என்ற 3 மயங்கும். இப்போ டாக்கு முன்னாடி கட்கம் கட்சி, ராக்கு முன்னாடி கற்க கற்சிறார். இதெல்லாம் எடுத்துக்காட்டு. 114வது நூற்பா ஞானாமுன் இனம் காசா ஞாபா மா யா வா வரும். மொத்தம் 7 வரும். நானாமுன் இனம் காசா ஞாபா மா யா வா வரும். நானா என்னும் இரண்டின் முன் அவற்றிற்கு இனமான டாரா என்பவற்றுடன் கா முதல் 7 மயங்கும். இதற்கூட 7 எழுத்துக்கள் மயங்கும். 115வது நூற்பா மாமுன் பா யா வா மயங்கும் என்ப. மா எழுத்துக்கு முன்னாடி பா எழுத்தும் யா எழுத்தும் வா எழுத்தும் 3 மயங்கும். மாமுன் பா யா வா மயங்கும் என்ப. 116வது நூற்பா யாராளா முன்னர் மொழி முதல் மெய் வரும். யாராளா முன்னர் மொழி முதல் மெய் வரும். யாரா லா எனும் 3 மெய்களின் முன்னர் மொழிக்கு முதலாகிய 10 மெய்களும் வருமா. முதலாகிய ஒரு சொல்லுக்கு முதல்ல வர 10 மெய்களும் வரும் யாராலா முன்னாடி. 117வது நூற்பா லாலா முன் கா சா ப வாய ஒன்றுமே. லாலா முன் கா சா ப வா ய ஒன்றுமே. இல் இல் எனும் மெய்களின் முன் கா சா ப வா ய எனும் 5 மயங்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது உடனிலை மெய்மயக்க சிறப்பு விதி. உடனிலை மெய்மயக்க சிறப்பு விதி. 118வது நூற்பா ராலா அல்லன தம்முன் தாமுடன் நிலையும். இந்த 2 எழுத்துக்கள் தவிர மீதி எல்லாமே தன்னுடன் தான் மயங்கும். ராலா எனும் 2 அல்லாத மற்ற 16 மெய்களும் தம்முன் தாமே மயங்கும். ஈரொற்று நிலையும் தனிக்குறிலுடன் இல்லாதவையும். ஈரொற்று நிலையும் தனிக்குறிலுடன் இல்லாதவையும் அதாவது எந்தெந்த இடத்துல 2 ஒற்றுக்கள் கண்டினியூஸாக வரும் அப்படிங்கிறது தான். 119வது நூற்பா யா ரா லா ஒற்றின் முன் கா சா தா ப ஞ ஞ நா இம் ஈரொற்றாம். ராலா தனிக்குறில் அணையா. ராலா தனிக்குறில் அணையா. இப்போ யா ரா லா இது கூட ஈரொற்று வரும். எந்தெந்த லெட்ரு கா சா த ப ஞ ஞ நா இம் இது கூட எல்லாமே ஈரொற்று வரும். அதே தனிக்குறில் கூட வராதது எது அப்படின்னு பார்த்தோன்னா ரா லா ரெண்டும் தனிக்குறில் கூட வராது. இ இர் இல் எனும் 3 முன் இக்கு இச்சு இத்து இப்பு இங்க இஞ்சு இன் இம் ஆகிய 8 மெய்களும் ஈரொற்றாக அமையும். அதுவே ராலா என்பன தனி குற்றெழுத்தின் பின் வராது, நெட்டெழுத்தின் பின்னரே வரும். அந்த ரகரமும் சிறப்பு லகரமும் நெட்டெழுத்து பின்னாடி தான் வரும், தனி குற்றெழுத்துக்கு பின்னாடி வராது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது திரிந்து 2 ஒற்றாய் நிற்கும் சொற்கள். 2 ஒற்றாய் வேற ஒரு லெட்டருக்கு பதிலாக மாறி இங்கே ஒரு மெய் எழுத்து இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு எழுத்து திரிந்து அதுவும் ஒரு மெய்யாக மாறும் அப்படின்னா அதற்கான விளக்கம் தான் பார்க்க போகிறோம். 120வது நூற்பா லா லா மெய் திரிந்த நானா முன் மகாரம் 9 ஈர் ஒற்றாம் செய்யுள் உள்ளே. லாலா முன்னாடி லாலாங்கிற எழுத்து வந்து நானா முன்னாடி மகரம் இருந்துச்சு அப்படின்னா 9 ஈர் ஒற்றாம் செய்யுள் உள்ளே. செய்யுட்களில் லாலா என்னும் மெய்கள் திரிந்து நானா என்னும் மெய்களாக மாறும். இவற்றின் முன் வரும் மகரம் குறுக்கமடைந்து 2 மெய்யெழுத்துக்களாய் மயங்கி நிற்கும். அதாவது போலும் மருளும் அப்படிங்கிற இடத்துல அந்த லகரம் இருக்கு இல்லையா, அந்த 2 லகரத்துக்கு பதிலாக 2 சுழினாவும் 3 சுழினாவும் வந்திருக்கு. அதுக்கான ரூல்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா அந்த 2 சுழி எண்ணுக்கு பக்கத்தில் இம் அப்படிங்கிற லெட்ரு வந்திருக்கனால இம் வந்திருக்கனால அந்த லகரம் வந்து 2 சுழி இன்னா மாறிடுச்சு. இங்கே லூக்கு பக்கத்தில் இம் வந்திருக்கனால 3 சுழி இன்னா மாறிடுச்சு. அதான் சொல்லியிருக்காங்க. இன்னொரு டைம் பாருங்கள். போலும் மருளும் இங்கே வந்து லகரத்துக்கு பக்கத்தில் இம் அப்படிங்கிற லெட்ரு வந்திருக்கு. இது வந்து செய்யுள்ள என்னவா மாறியிருக்கு அப்படின்னா போன் அப்படின்னும், மருளும் அப்படிங்கிற லகரத்துக்கு பதிலாக இம் வந்தனால இங்கே 3 சொல்லி இன்னா மாறி மருண் அப்படின்னு வந்திருக்கு. இதுதான் சொல்லியிருக்காங்க. மொழியில் நிற்கும் எழுத்துக்களின் புறநடை. 121வது நூற்பா தம்பெயர் மொழியின் முதலும் மயக்கமும் இம்முறை மாறியும் இயலும் என்ப.
தம்பெயர் மொழியின் முதலும் மயக்கமும் இம்முறை மாறியும் இயலும் என்பர். இந்த முதல் மயக்கம் இது எல்லாமே என்ன மாறி கூட வரலாம். எழுத்துக்களின் பெயர் சொல்லி நிலைமொழி வருமொழிகளாக புணர்க்கப்படும். அந்நிலையில் முதல் ஈறு இடைநிலை எழுத்துக்களுக்கு கூறப்பட்ட விதிகளில் இருந்து பிறழ்ந்து வருபவையும் உள்ளன. இப்போ நிலைமொழி வருமொழி ரெண்டும் சேரும்போது அந்த எழுத்துக்கள் தன்னோட விதிகள்லேருந்து மாறுபட்டு கூட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுத்துக்களின் பெயர்களை சொல்லி நிலைமொழி வருமொழிகளாக புணர்க்கப்படும். அந்த நிலையில் முதல் எழுத்து, இறுதி எழுத்து, இடைநிலை எழுத்து இது வரைக்கும் நம்ம வத்த நூற்பாக்கள் விதி பார்த்தோம் இல்லையா, அதில் இருந்து பிறழ்ந்து வருபவையும் உள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான நூற்பா தான் வளகான் முன்னர் எவ்வும் தோன்றும். வளகான் முன்னர் எவ்வும் தோன்றும். தொல்காப்பியம் 24வது நூற்பால சொல்லியிருக்காரு தொல்காப்பியர். வளகான் முன்னர் எவ்வும் தோன்றும். தொல்காப்பியம் 24வது நூற்பா. இந்நூற்பாவில் மொழிக்கு முதலில் வராது என கூறப்பட்ட லகரம் முதலாக வந்தது. இல் இல் ஆகிய இரண்டும் விதிகளுக்கு மாறாக மயங்கி நின்றன. லகரங்கள் என்ன மொழிக்கு முதலாக வராது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இந்த நூற்பா படி விதிக்கு மாறா மயங்கி முதல்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலி எழுத்துக்கள். ஒரு சொல்லில் ஓர் எழுத்து நிற்க வேண்டிய இடத்தில் வேறொரு எழுத்து பொருள் மாறுபடாமல் இருப்பின் வந்த அவ்வெழுத்தை போலி என்பர். ஒரு சொல்லில் ஓர் எழுத்து நிற்க வேண்டிய இடத்துல வேறொரு சொல் பொருள் மாறுபடாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் போலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போல வருவது தான் போலி. இது 3 வகைப்படும். முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலின்னு 3 வகையாக பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கடைப்போலி. 122வது நூற்பா. மகர இறுதி அஃறிணை பெயரின் நகரமொடு உரலா நடப்பன உளவு. மகர இறுதி அஃறிணை பெயரின் நகரமொடு உரலா நடப்பன உளவு. அதாவது பால்பகா அஃறிணை பெயரின் இறுதியில் நின்ற இம் எனும் மெய் இன் எனும் மெய்யுடன் ஒத்து நடக்கும். பால்பகா அஃறிணை பெயர் இருக்குது அப்படின்னா அதோட இறுதியில் இம் அப்படிங்கிற லெட்டர் இருந்துச்சுன்னா அது இன் அப்படின்னு மாறி அந்த பொருள் அதே பொருளில் வரும். அகம் அப்படின்னா அகன். இங்கே மகரம் அப்படிங்கிறது நகரமாக மாறிடுச்சு. நிலம் அப்படிங்கிறது நிலன். மகரத்திற்கு நகரம் போலி. இந்த இடத்துல மகரத்திற்கு அகம் அப்படிங்கிறது அகன் அப்படின்னு மாறினால மகரத்திற்கு நகரம் போலி. அதாவது பால்பகா அஃறிணை பெயர்ச்சொல் விகுதியை கொண்டு ஒருமை பன்மை என்று பாகுபடுத்த முடியாத அஃறிணை பெயர்ச்சொல். இறுதியில் வரும் போலியை ஆசிரியர் முதலில் கூறியதால் பிற எழுத்துக்களும் போலியாய் அமையும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலின்னு இருக்கு. ஆனால் பவனந்தி முனிவர் என்ன பண்ணியிருக்காருன்னா எடுத்த உடனே கடைப்போலியை தான் சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம மேலே பார்த்த இம் அப்படிங்கிற லெட்ரு இன்னா மாறது மட்டும் இல்லாமல் பிற எழுத்துக்களும் போலியாய் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு சுரும்பு அப்படிங்கிறது சுரும்பர் அப்படின்னும், அரும்பு அப்படிங்கிறது அரும்பர் அப்படின்னும் மாறினாலும் அதுவும் ஒரு போலி தான். சுரும்பு அப்படிங்கிறது சுரும்பர் அப்படின்னும், அரும்பு அப்படிங்கிறது அரும்பர்னு மாறினாலும் அதுவும் ஒரு போலி தான். அடுத்தது குற்றியலுகரத்திற்கு அற்போலி ஆயிடுச்சு. குற்றியலுகரத்திற்கு அற்போலி ஆயிடுச்சு. சாம்பல் சாம்பர், பந்தல் பந்தர். லகரத்திற்கு ரகரம் போலியாயிற்று. லகரத்திற்கு ரகரம் போலியாயிடுச்சு. அது எப்படின்னா சாம்பலில் இருக்க லகரம் சாம்பர்னு ரகரமாக மாறிடுச்சு. அடுத்தது முதற்போலியும் இடைப்போலியும். எடுத்தோடனே நம்ம கடைப்போலி பார்த்துட்டோம். அடுத்தது முதற்போலியும் இடைப்போலியும் பார்க்குறோம். 123வது நூற்பா. ஆ ஐ முதல் இடை ஒக்கும் சா ஞா யா முன். ஆ ஐ முதல் இடை ஒக்கும் சா ஞா யா முன். சொற்களில் சா ஞா யா என்னும் எழுத்துக்களுக்கு முன் ஆ ஐ என்பவை முதலிலும் நடுவிலும் வேற்றுமையின்றி ஒன்று போல நிற்கும். அதுதான் முதற்போலி. சா ஞா யா அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி ஆங்கிற எழுத்தும் ஐங்கிற எழுத்தும் முதல்லையும் நடுவுலையும் வேற்றுமை இல்லாமல் அப்படியே நிற்கும். இப்போ பசல் அப்படிங்கிறது லெட்டர் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அது பார்த்தோன்னா பைசல் ஐகாரமாக மாறியிருக்கு. மஞ்சு அப்படிங்கிறது மைஞ்சு அப்படின்னும், மயல் அப்படிங்கிறது மையல் அப்படின்னும் மாறியிருக்கு. சகர ஞகர யகரம் 3க்கு முன்னாடி வர
அகரம் வந்து ஐயா மாறும். பா இப்பு கூட்டலா, இதுவே பைனா இப்பு கூட்டல் ஐயா மாறிடுச்சு. மஞ்சு இம் கூட்டலா, இம் கூட்டல் ஐயா மாறிடுச்சு. இந்த மாதிரி வர்றது எல்லாமே முதற்போலி. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இடைப்போலி. அதே தான் வந்திருக்கு. அமைச்சு அப்படிங்கிறது இம் கூட்டல் ஆ, அமைச்சு அப்படிங்கிறது இம் கூட்டல் ஐ. இளஞ்சி அப்படிங்கிறது நகரம் வந்திருக்கு. மேலே சகரம், அமைச்சு அப்படிங்கிறதுல சகரம், இங்கே வந்து ஞகரம், அடுத்ததில் யகரம். சா ஞா யா வந்து முன்னாடி அகரம் வந்துச்சு அப்படின்னா அது ஐகாரமாக மாறிடும் அப்படிங்கிறத பார்த்தோம். அமைச்சு, இளஞ்சி, இளைஞ்சி, அரையர், அரையர். இது இடையில் வந்திருக்கு. முன்னாடி பார்த்தது வந்து முதல்லையே வந்திருக்கு. பசல் அப்படிங்கிறது சாக்கு முன்னாடி பா இருக்குது, மொழி முதல்லையே வந்துருச்சு. மஞ்சு ஞகரத்துக்கு முன்னாடி மகரம் அப்படிங்கிறது மொழிக்கு முன்னாடியே வந்துருச்சு. யகரத்துக்கு முன்னாடி மகரம் அப்படிங்கிறது மொழி முதல்லையே வந்துச்சு. அகரம் எல்லாமே பின்னாடி ஐகாரமாக மாறிடுச்சு. பாங்கிறது பைனும், மாங்கிறது மைனும், மயல் அப்படிங்கிறது மையல் அப்படின்னும் ஃபர்ஸ்ட்லேயே மாறினால இது முதல் போலி. அடுத்தது நாம் பார்த்தது இடைப்போலி. இடைப்போலிங்கிறது இது ஒரு லெட்டரோ ஒரு சென்டென்ஸோட ஒரு வேர்டோட நடுவில் மாறுறது தான் இடைப்போலி. அமைச்சு அப்படிங்கிறது அமைச்சு அப்படின்னும், இளஞ்சி இளைஞ்சி அப்படின்னும், அரையர் அரையர் அப்படின்னும் மாறியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இடைப்போலிக்கான விளக்கம் 124வது நூற்பா. ஐகான் எவ்வழி நவ்வொடு சில்வழி நக்கான் உரலும் என்மரும் உளரே. ஐகான் எவ்வழி நவ்வொடு சில்வழி நக்கான் உரலும் என்மரும் உளரே. ஐ எனும் உயிரெழுத்தின் பின்னரும் ஈ எனும் மெய்யெழுத்தின் பின்னரும் நகரம் ஞகரத்துடன் சொற்களில் இடையில் உரழ்ந்து வர பெறும். அதாவது ஐங்கிற உயிரெழுத்துக்கு பின்னாடி வர யகரம் இருக்கு இல்லையா, அந்த மெய்யெழுத்துக்கு பின்னாடி ஞகரம் வந்துச்சு அப்படின்னா அது ஞகரமாக மாறும். ஐங்கிற உயிரெழுத்துக்கு பின்னாடி இருக்க யகரம் இருக்கு இல்லையா, அந்த யகரம் வந்து ஐங்கிற எழுத்துக்கு பின்னாடியும் யகரம் அப்படிங்கிற எழுத்துக்கு பின்னாடியும் வர நகரத்துடன் சொற்களின் இடையில் உழந்து வரும். அதாவது ஐ இ 2 எழுத்து எடுத்துக்கிட்டாங்க. ஐ இ அப்படிங்கிற 2 எழுத்துக்கு பின்னாடி வர நகரத்துடன் சொற்களின் இடையில் உழந்து வரும். ஐயின் பின் பார்த்தோன்னா மை நின்ற. மை நின்ற அப்படிங்கிறது இந்த இடத்துல நகரம் வந்திருக்கு. அது எப்படி மாறி இருக்குன்னா ஞகரமாக மாறியிருக்கு. மை நின்ற 500 500. ஐகார எழுத்துக்கும் யகர எழுத்துக்கும் மேலே பார்த்ததெல்லாம் ஐ, யகர எழுத்து பார்த்தோன்னா யாவின் பின் பார்த்தோன்னா செய் நின்ற செய் நின்ற, செய்நலூர் செய்நலூர். ஐ என்னும் உயிரெழுத்தின் பின்னரும் ஈ என்னும் மெய்யெழுத்தின் பின்னரும் நகரம் வந்து நகரமாக மாறுது. நகரங்கள் போலியாகின அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதென்னா இடைப்போலி. ஐயின் பின் யாவின் பின் ரெண்டு புரிஞ்சுக்கணும். ஐக்கு பின்னாடி ஒன்று, யாவுக்கு பின்னாடி ஒன்று, நகரமாக மாறுது அப்படிங்கிறது தான் இந்த நுட்பா. அடுத்தது ஐ அவ் அமையும் முறை. ஐ அவ் அமையும் முறை 125வது நூற்பா. ஆ முன் இகரம் யகரம் என்று இவை எய்தின் ஐ ஒத்து இசைக்கும் அவ்வொடு உவ்வும் வவ்வும் அவ்வோர் அன்ன. அம்முன் இகரம் யகரம் என்று இவை எய்தின் ஐ ஒத்து இசைக்கும் அவ்வொடு உவ்வும் வவ்வும் அவ்வோர் அன்ன. அதாவது அகரமும் இகரமும் கூடி ஐ போல இசைக்கும், அகரமும் யகரமும் கூடி ஐ போல இசைக்கும். ஆவு ஈயும் சேர்ந்து வந்துச்சுனாலும் ஐ தான். அதுவே ஆ கூட்டல் ஈ மெய்யெழுத்து ஈ சேர்ந்தாலும் ஐ தான் வரும். அகரமும் உகரமும் சேர்ந்தாலும் அவ்வு, அகரமும் வகரமும் சேர்ந்தாலும் அவ்வு தான். ஆவு சேர்த்து சொன்னான்னா அவ்வு, அகரமும் சேர்த்து சொன்னாலும் அவ்வு தான் வரும். இதுக்கு எடுத்துக்காட்டு ஐயர் ஐயர். ஐங்கிற எழுத்து ஆ ஈயாவும் மாறிடுச்சு. அவ்வைக்கு ஆ இவ், அவ்வுங்கிறது ஆ இவ்வா மாறிருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சாரியை. சாரியை அப்படிங்கிறது வேறாகி நிற்கும் இருமொழிகளில் ஒன்றை சார்ந்து நிற்பது தான் சாரியை. 2 எழுத்து வேறு இருக்குது, அதில் ஒன்றை சார்ந்து நிற்கிது அப்படிங்கிறது தான் வந்து சாரியை. விட்டிசையை தடுப்பதற்கும் இனிய ஓசைக்கும் சாரியை உதவுகிறது.
விட்டிசையை தடுப்பதற்கும் இனிய ஓசைக்கும் சாரியை உதவுகிறது. இது மொழி சாரியை எனவும் எழுத்து சாரியை எனவும் இருவகைப்படும். மொழி சாரியை எனவும் எழுத்து சாரியை எனவும் இருவகைப்படும். எழுத்தை ஒலிக்க பயன்படுவன எழுத்து சாரியைகள். இவற்றிற்கென தனித்த பொருள் இல்லை. ஒரு லெட்டர் தனியாக வந்துச்சுன்னா அதுக்கு மீனிங் எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எழுத்தின் சாரியைகள் மொத்தம் 4. எழுத்தின் சாரியைகள் 4. 126வது நூற்பா. மெய்கள் அகரமும் நெட்டு உயிர் காரமும் ஐ அவ் காணும் இருமை குறில் இவ்விரண்டோடு கரமுமாம் சாரியை பெறும் பிற. மெய்கள் அகரமும் மெய்யெழுத்துக்கள் அகரமும் நெட்டு உயிர் காரமும் உயிரெழுத்தில் நெடிலெழுத்து காரமும் ஐ அவ் காணும் இருமை குறில் இவ்விரண்டோடு கரமுமாம் சாரியை பெறும் பிற. அது 18 தனி மெய்யெழுத்துக்களும் அகரசாரியை பெற்று இயங்கும். நெடில் உயிர்கள் 7ம் காரசாரியை பெறும். நெட்டெழுத்தாகிய ஐ அவ் என்பன கான்சாரியை பெறும். குற்றெழுத்துக்கள் காரம் கான் ஆகிய இரண்டோடு கரசாரியையும் பெறும். இன்னொரு டைம் பார்க்கலாம். 18 மெய்யெழுத்து இருக்கு இல்லையா, அது எல்லாமே அகரசாரியை பெற்று வரும். நெடில் உயிர் ஏன்னா ககரம் வகரம் இக்கு இங்கு இச்சு சொல்கிறோம். அது தனியாக சொல்லும்போது ககரம் ஞகரம் அப்படி சொல்கிறோம். அதனால் அது அகரசாரியை பெற்று வரும். நெடில் காரசாரியை அப்படின்னா ஆகாரம் ஈகாரம் ஔகாரம் அப்போ காரசாரியை. நெட்டெழுத்தாகிய ஐ அவ் அப்படிங்கிறது கான்சாரியை பெறும். ஐகான் நௌகான் சொல்கிறாங்க இல்லையா, அது. குற்றெழுத்துக்கள் காரம் கான் ஆகிய இரண்டோடு கரசாரியையும் பெற்று வரும். பிற என்றமையால் குற்றெழுத்துடன் கான்சாரியை கூட்டும் போது இடையில் ஆயுதம் தோன்றும். இங்கே மேலே நூற்பால பார்க்குறோம். சாரியை பெறும் பிற, அதாவது மெய்கள் அகரமும் நெட்டு உயிர் காரமும் ஐ அவ் காணும் இருமை குறில் இவ்விரண்டோடு கரமுமாம் சாரியை பெறும் பிற. இன்னும் பெறும் பிற அப்படின்னு சொன்னனால பிற என்றமையால் குற்றெழுத்துடன் கான்சாரியை கூட்டும் போது இடையில் ஆயுதம் தோன்றும். குற்றெழுத்து கூட இப்போ கான்சாரியை காரம் கான் அது கூட கரசாரியையும் வரும் அப்படின்னு சொன்னோம். அந்த கான்சாரியை எழுதும்போது அதுக்கு இடையில் என்ன தோன்றும்னா ஆயுதம் தோன்றும். அக்கான் மக்கான் ஆயுத எழுத்து தோன்றும். இது வரைக்கும் நாம் பார்த்த எழுத்தியலுக்கான புறநடை. இது வரைக்கும் எழுத்ததிகாரத்தில் எழுத்தியல் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். அந்த எழுத்தியல் மொத்தத்துக்குமான புறநடை அப்படிங்கிறது 127வது நூற்பா. மொழியாய் தொடரினும் முன் அனைத்து எழுத்தே. மொழியாய் தொடரினும் முன் அனைத்து எழுத்தே. எழுத்துக்கள் தனித்தும் மொழியாய் தொடர்ந்து நிற்கும். அம்மொழிகள் தம்மொடு தாமும் புணரும் பிற உருபுகளோடும் புணரும். இந்நிலையில் மா எழுத்துக்கள் இலக்கணங்களையும் முதல் போலி ஈராகிய 10 பொருளுக்கு நிற்கும். தனித்து நிற்கும் எழுத்து மொழியாகும் போது ஒரே இலக்கணத்தையே பெறும் என்பதை இந்நூற்பாவின் பொருள். என்னதுன்னா, மொழியாய் தொடரிலும் முன் அனைத்து எழுத்தே. எழுத்துக்கள் தனித்து மொழியாய் தொடர்ந்து நிற்கும். அம்மொழிகள் தம்மோடு தாமும் புணரும் பிற உருபுகளோடும் புணரும். மேலே பார்த்தோம், தம்மோடு தாம் புணர்வன பிற உருபுகளோடு புணர்வன அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் எழுத்துக்கள் இலக்கணங்களையும் எழுத்துக்களுக்கான இலக்கணங்களையும் முதல் போலி இடைப்போலி கடைப்போலி இந்த மாதிரியும் பார்த்தோம். 10 பொருள்களுக்கும் நிற்கும். தனித்து நிற்கும் எழுத்து மொழியாகும் போது ஒரே இலக்கணத்தையே பெறும். ஒரே இலக்கணம் அப்படிங்கிறது இப்போ அகரம் காரம் கான் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரே இலக்கணத்தையே பெறும் அப்படிங்கிறது தான் இந்த 127வது நூற்பாவுக்கான விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட நன்னூல் எழுத்ததிகாரத்தில் எழுத்தியலோட நூற்பாக்கள் எல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்தது பதவியல் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.